ஏங்க ரொம்ப டயர்டா இருக்குது. இந்த தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டேன், எல்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன். இந்த மாதிரி தாளிச்சு மட்டும் ஆக்கிருங்க ப்ளீஸ். நான் வரைக்கும் ஆக்கினது இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். எப்படி? சரிங்க. சரி செய்யுங்க. ஆமா, அடுப்பு பத்த வைக்கிற லைட்ங்க அங்க வாங்க, செவுத்துல மாட்டி வச்சிருக்க பாருங்க. நம்ம 3 அடுப்பு இருக்குது, எந்த அடுப்பு பத்த வைக்கிறது? முன்னாடி அடுப்பு பத்த வைங்க, அது சௌரியமா இருக்கு. அப்புறம் போசி வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் எங்க இருக்குது? மக்கள ஊத்தி வச்சிருக்க பாருங்க, பின்னாடி பாருங்க ஒரு சவுட் டப்பால மக்கள். இதா அதேதான். எண்ணெய் ஊத்தலாமா? இருங்க, குக்கர் காயிட்டோம். அது தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுண்டிருக்கு, அப்புறம் எண்ணெய் ஊத்தணும். காயிட்டு எப்படி தொட்டு பாக்குறதா? சூடு ஏறிச்சு. இதுல எண்ணெய் ஊத்துறதா? ஊத்துங்க. எவ்வளவு ஊத்துவேன்? ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊத்திடுங்க. 2 தேக்கரண்டியா? குழிக்கரண்டி. தேக்கரண்டி எதுக்கு? அப்புறம் கடுகு இருக்கு பாருங்க, கடுகு போடணும். கடுகு எங்க இருக்குது? அஞ்சல் பெட்டில இருக்கு பாருங்க, அடுப்பு பக்கத்தாலேயே அஞ்சல் பெட்டில. அது இப்பவே போடுறதா? எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. இது இப்பவே போட்டா போதுமா? போதும். எண்ணெய் காயுது, கடுகு போடுறேன். இப்போ என்ன வேணும்? வெங்காயம் மிளகாய் எல்லாம் போடணும் பாருங்க. இல்லதானா? கடுகு பொடியுது. என்ன பொரியல? சத்தம் கேட்கும், சரி பொடி சத்தம் கேட்கும். சரி, வெங்காயத்தை போடுறேன். பொடியுது. என்ன போடுவேன்? மிளகா போடல, மிளகா எங்க? ஜாடி எங்க இருக்குது? அப்பா சாமி, ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. நானே சமையல் பண்ணிருப்பேன். எனக்கு கடுகு கடலப்பருப்புல இருந்து எல்லாமே தனித்தனியா சொல்லிட்டு இருந்தா, நீங்க எப்ப சமையல் பண்ணி வெடிஞ்சே போயிடும். நைட்டுக்கு சாப்பிடறதா இல்ல வெடிஞ்சு காலையில சாப்பிடறதா? நானே சமைச்சுக்கிறேன். ஆமா, ஒன்னா கேட்டுக்கிறது நான் சொல்லி அம்மா உட்காந்து சொல்லிட்டு நானே சமைச்சுக்கிறேன். போங்க போய் உட்காரு. அப்பா மகராஜா போய் உட்காரு. நான் சொல்லி செய்யறது நானே செஞ்சுக்கிறேன். சமையல் பண்றதுனால கத்துக்கலன்னா கூட விட மாட்டேங்கிறீங்க. எப்ப இனிமேல் கத்துக்கிட்டு என்ன பண்றது? நான் சொன்னீங்கறத நான் கத்துக்கலாம்னு பார்த்தேன். இந்த இதுல கூட முடியலையே. என்னடா இது?